Allez, Ravindra. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Okay வா? ஆனா வலிக்குது வாலு. இப்போ இந்த 10 இருக்கு இல்லையா, இந்த 10 என்னது 1 ரூபி வச்சிருக்கலாம். 1 ரூபி காயின் வந்து எத்தனை இருக்கு? 10 இருக்கு. இந்த 10 சேர்ந்தது தான் டென்ஸ். 10 1 1 1 10 காயின் இருக்கா? 10 இருக்குதா? அதெல்லாம் சேர்த்தா ஒரு டென்ஸ். ஓகேவா? இந்த டென்ஸ் இருக்குல்ல, இப்ப பாருங்க. ஒரு 10, 2 10, 3 10, 4 10, 5 10, 6 10, 7 10, 8 10, 9 10, 10 10. 10 10 அப்ப எத்தனை வரும்? 100. வெரி குட். 10 10 என்ன பண்ணோம்னா 100. அப்போ எப்படி வந்து ஒரு ஒரு காயினா சேர்ந்தா 10 அது மாதிரி 10 சேர்ந்தா 100. 10 சேர்ந்துச்சுன்னா 100. அப்போ 100, 100, 200, 300, 400, 500, 600, 700, 800, 900, 1000. அப்ப 10 100 சேர்ந்துச்சுன்னா 1000. 10 100 சேர்ந்துச்சுன்னா என்னது? 1000. புரிஞ்சுதா? அப்போ 1 10 100 1000. 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000. அப்போ அதை எப்படி சொல்லணும்? ஒன்ஸ். ஒன்ஸ்னா என்னது? ஒரு ஒரு நம்பரும் ஒன்னா இருக்கும். ஒரு ஒரு நம்பரும் என்ன இருக்கும்? டென்ஸ்னா என்னது? 10 ஒரு ஒரு நம்பரும் 10 10 இருக்கும். டென்ஸா இருக்கும். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 7 வைக்கிறேன், இங்கே 5 வைக்கிறேன். அப்போ எப்படி இதை எப்படி சொல்லுவோம்? நல்லா பாருங்க. இது என்னது? 75. அப்போ ஒன்ஸ் பிளேஸ்ல எத்தனை வைக்கணும்? சார் சமந்தி சார் 5 வைக்கணும். ஒன்ஸ் பிளேஸ்ல எத்தனை வைக்கணும்? 5 தான் வைக்கணும். 5 ஒன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏன் இது ஒன்ஸ்ன்னு சொல்றோம்? 1 1 இருக்கு, அதனால ஒன்ஸ். இப்போ அதே வந்து டென்ஸ் பிளேஸ்ல எத்தனை வைக்கணும்? இப்போ 7 வைக்கணும். அப்ப எத்தனை டென்ஸ் வைக்கணும்? 1 10 20 20, 30, 40, 50, 60, 70. அப்போ 10 எத்தனை இருக்கு? 70. இப்போ நான் உன்னோட கொஸ்டின் என்னன்னா, உனக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 12 வாட் இஸ் இட்? 12 அப்படிங்கிற நம்பர்ல எத்தனை டென்ஸ் இருக்கு, எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நல்லா பாரு. ஒன்ஸ், இது டென்ஸ். 12ல எத்தனை ஒன்ஸ் இருக்கு, எத்தனை டென்ஸ் இருக்கு? வைங்க. ஓகே, வெரி குட். அதை இப்போ எழுதும் போது எப்படி எழுதுவோம்? What my question is, என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ 12ன்னு இருக்கு. இந்த 12ல எப்படி எழுதணும்னு கேட்குறேன். 12 தான் எழுதிட்டோம். இது எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ணி எழுதணும். எப்படி எழுதணும்? இந்த 12க்குள்ள என்னென்ன நம்பர்ஸ் இருக்கு? அப்போ பிரிச்சு பார்த்தா தான் தெரியும். எப்படி பிரிச்சு பார்ப்போம்? இது ஒன்ஸ், இது என்னது? அப்போ டென்ஸுக்கு 10, ஒன்ஸுக்கு 2. அப்போ 10 + 2 என்னது? அவன் சொல்றான், நீ சொல்றியா? அவன் சொன்ன உடனே நீ சொல்லணுமா? நீ அனலைஸ் பண்ணு. 10 + 2 என்னன்னு கேட்டான். அவன் சொன்னா நீ சொல்லாத கபிலா. நான் மேம் என்ன சொல்லி தரனோ அதை மட்டும் லிசன் பண்ணு ப்ளீஸ். நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத. ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லணுங்கிறது அவசியம் கிடையாது.
ஆன்சர் சரியாக சொல்கிறோமாங்கிறது தான் முக்கியம். என்ன ஆன்சர்? 10 + 2 என்னது? வெரி புரிஞ்சுதா? யார் சொல்கிறாங்க நீ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம், அப்படிதான் சொல்லுவாங்க. உன்னை சுற்றி அப்படி தான் நடக்கும். எது சரிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். புரிஞ்சுதா? அவன் 21 சொல்லுவான், இவன் 1ன்னு சொல்லுவான். உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட சொல்லுவாங்க. ஆனால் மேம் சொல்கிறத நீ கரெக்டாக கவனிச்சா தான் நீ என்ன பண்ண முடியும்? ஆன்சர் சொல்ல முடியும். காட் இட்? இப்போ நான் கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு உண்டு. ஓகேவா? லிசன் பண்ணிக்கோ. 68 வெரி. இப்போ இதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் பண்ணுங்க. இதில் எது ஒன்ஸ் டென்ஸ்ன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. யார் ஒன்ஸ்? வெரி குட். வெரி குட். அப்போ 8 என்ன கபிலா? வெரி குட். 80 வச்சுருக்கீங்களா? அப்போ இதை எப்படி மாற்றணும்னா, ஒன்று நான் இதை மாற்றணும், இல்லை நீங்கள் மாற்றணும். என்ன பண்ணலாம்? இங்கே எத்தனை இருக்கு? அப்போ எத்தனை வைக்கணும்? மாற்றுங்க சார். வெரி குட் கபிலா. அதுலேருந்து 2 எடுத்துட்டா 6 வந்துச்சா? வெரி குட், வெரி குட். கரெக்ட். 10, 20, 30, 40, 50, 60. ஸோ இப்போ எத்தனை இருக்கு? இப்போ 68 எனக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் பண்ணிட்டாங்களே. 68 எப்படி எழுதுங்க எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்? இதே மாதிரி 12 10 + 2ன்னு எழுதணும்ல. அது மாதிரி 68 எப்படி எழுதணும்? 6 + 8னா வேற ஆன்சர்ல வந்துடும். நல்லா லிசன் பண்ணுங்க. இது 1s, இது 10s. அதானே சொன்னீங்க? 1s, இது 10s. 1ஸுக்கு இருக்கிற நம்பர் அப்படியே போடணும். 10ஸுக்கு எப்படி எழுதணும்னு நான் கேட்குறேன். 10ஸுக்கு எப்படி எழுதணும்? இங்கே என்ன நம்பர் இருக்கு? 6 முதல்ல எழுதுங்க. இங்கே எத்தனை இருக்கு? 6ஆ? இது எப்படி சொல்லுவோம்? அப்போ இங்கே என்ன வரும்? 60. சொல்லும் போது 60 இருக்குல்ல, அப்போ அதுதானே இங்க எழுதணும். 60 வெரி குட். 60 + 8 தான் என்னது? 60 + 8 is 10 + 2 is 12. 60 + 8 is சேர்த்து சொல்லுங்க கபிலா. அவ்வளோதானே. 60 + 8 is ஏதுங்க. அதுக்கு இவ்வளோ நேரமா? என்னமோ உங்களை நான் ஏதோ